வணக்கம் மக்களே, இது எங்கள் ஊர் நல்ல ஒரு சேனல்லேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து அருமையான சுவையான தேங்காய் ஊறுகாய் எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா, சிறிதளவு வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு, சிறிதளவு கடலப்பருப்பு, சிறிதளவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பெருங்காயம், அப்புறமேல வந்து ஒரு 6 வரமிளகா. இதை வந்து எடுத்து நல்லா வந்து வதக்கிடணுங்க. அது வதக்கிற பின்னாடி இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ வந்து கடைசியாக ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், வெல்லம், புளி இந்த மூணையும் வந்து அரைக்கும் போது இதை மிக்சியில் வச்சு அரைச்சிட்டோம்னா தேங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிருங்க. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் இதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணிடலாம். ஸோ அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். அது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி அரைச்சிட்டோம். அரைச்ச பின்னாடி சிறிதளவு கல்லுப்பு வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி லைட்டாக விட்டுட்டு நல்லா அரைச்சோம்னா அந்த தேங்காய் ஊறுகாய் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்கும். இட்லிக்கு மெயினாக சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே, சாப்பாடுக்கு நான் சொல்கிறது பான் பண்ணி விட்டுறாங்க. சாப்பாடுக்கு, அப்புறம் இட்லி தோசைக்கு, தயிர் சாப்பாட்டுக்கு அருமையாக இருக்குங்க. செஞ்சு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு போய் மக்களே, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கடுகு கருவேப்பிலை தாளித்து அதில் போட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.